அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சயின்டிஸ்ட் புதுசாக ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு மனுஷனோட உடம்பு எவ்வளோ வலியை உணர்தோ அதில் காமிக்கும். ஒரு விபத்து நடக்குது, அந்த நபர் கையில் கட்டும் போது அவங்களுக்கு 50% காமிக்குது. அதில் 60 காமிச்சாவே அவங்க இறந்துருவாங்க. அந்த நபருக்கு 50% காமிக்குது. ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு முன்னாடி அந்த அம்மா கையில் கட்டி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு 75% 78% காமிக்குது. அதுதான் பிரசவம்ன்றது மரண கதவை தட்டிட்டு வர்றதுக்கு சமம். எல்லாம் சொல்றா, பாவத்திலும் மிகப்பெரிய பாவம் எனக்கு இணை கற்பிக்கிறதும், இரண்டாவது பெரும் பாவம் பெற்றோரை நோவினை செய்வதும். உன்னோட பெற்றோர்ல ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை பருவத்தை அடைந்து விட்டா அவங்கள சீ என்று கூட சொல்லாத, அவங்கள விரட்டாத, அவங்கள்ட்ட கண்ணியமான சொல்லே பயன்படுத்து. ஜனாத்துல்லி மினல் ரஹ்மதி, கருணையுடன் பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்துவீராக. என்னதான் பண்ணுமே, திட்டுட்டு அடிக்கிட்டு கொன்னே போட்டால் என்ன பண்ணும்? கருணையுடன் பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்துவீராக. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வோட பாதையில என்னோட உயிரை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உனக்கு வயதான தாய் தந்தை இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆம் அப்படின்றாங்க. உனக்கு வயதான தாய் தந்தை இருந்தா நீ அவங்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்துக்கு சென்றிருக்கோ அப்படின்றாங்க. அல்லாஹ்வோட பாதையில ஷஹீதானா நேரடியாக கண்டிப்பாக சொர்க்கம் தான். அதை கம்பேர் கூட பண்ணல. அதை விட சிறந்தது நீ உன்னோட தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்துக்கு சென்றிருக்கோ அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக சாபமே விட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சாலும் மன்னிக்கக்கூடியவங்க. ஆனால் அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே யார் பெற்றோரை பராமரிக்காம தன்னோட பெற்றோருக்கு பணிவிடை செய்யாம சொர்க்கத்துக்கு செல்லவில்லையோ அவங்க நாசமா போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுருக்காங்க. ஆனா இப்ப பெற்றோர்கள் வயதாயிட்டாங்கன்னா அவங்கள முதியோர் இல்லத்துக்கு சேர்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்காங்க. எல்லாம் சொல்றான், வகுர் ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என் இறைவனே நான் குழந்தையாக இருந்தபோது என்னை பராமரித்தது போல் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவீராக என்று பிரார்த்திப்பீராக. இது அல்லாஹ்வே கட்டளையிட்டு இருக்கான், இந்த துவாவை கேளுங்கன்ட்டு. நம்ம பெற்றோருக்காக அதிக துவா செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயில்